தற்போதைய அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீரில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோனை தேசிய பாதுகாப்பு படையினர் செயலிழக்க செய்திருக்கிறார்கள். இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன் நேற்று இந்திய ராணுவம் அதனை வீழ்த்திய நிலையில் தற்பொழுது அந்த ட்ரோன்கள் பயங்கர வெடிச்சத்தத்துடன் செயலிழக்க செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சிகாமணி, நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் என கடந்த 3 நாட்களாகவே பாகிஸ்தான் எல்லையை கடந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இந்திய பகுதிகளை நோக்கி வீசி வரக்கூடிய நிலையில இந்திய பாதுகாப்பு கட்டமைப்புகளான ஆகாஷ் வான் பாதுகாப்பு உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வானிலே சுட்டு வீழ்த்தி வருகிறது. இப்படியாக சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய அந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பாதுகாப்பாக கைப்பற்றக்கூடிய பாதுகாப்பு படையினர் அதனை செயலிழக்க வைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வராங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது ஜம்முல பதிவு செய்யப்பட்டது. ஜம்முல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல விவசாய நிலத்துல வைத்து கைப்பற்றப்பட்ட ட்ரோனை செயலிழக்கக்கூடிய முயற்சியில என்எஸ்ஜி அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா நேற்று ஜம்முடைய வெவ்வேறு பகுதிகளில் ட்ரோன்கள் என்பது இந்திய பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில அதுல வெடிப்பொருட்களோடு வந்திருக்கக்கூடிய ட்ரோன்களை செயலிழக்கக்கூடிய வைக்கக்கூடிய முயற்சியில என்எஸ்ஜி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. அதுலதான் சில அடிக்கு குழி தோண்டப்பட்டு அந்த குழி தோண்டப்பட்டதற்கு பிறகு அதற்கு உள்ளே வைத்து அந்த ட்ரோன்களை வெடிக்க செய்து செயலிழக்க செய்யறாங்க என்எஸ்ஜி அதிகாரிகள். இப்ப இதுல நம்ம ஒண்ணு கவனிக்கணும் சிகாமணி, என்ன அப்படின்னா இந்த ட்ரோன்கள் தான் நேற்று பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள். இப்போ இரவு நேரத்துல ட்ரோன்கள் நமக்கு இந்திய எல்லைகளை கடந்தது உள்ள வரக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ட்ரோன்கள் மோதும் போது அது எவ்வளவு சத்தத்தோடு எவ்வளவு வீரியத்தோடு வெடிக்கும் அப்படின்ற அந்த கேள்வி இருந்திருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த காட்சிகள். இந்த குறிப்பிட்ட ஒரு ட்ரோன் வெடித்த போது அதற்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இதே மாதிரிதான் அந்த ட்ரோன்கள் என்பது இந்திய பகுதிகளில் வீடுகள் மற்றும் இதர பகுதிகளை தாக்கும் போது இதே அளவு வீரியத்துடன் வெடிக்கும் அப்படின்றத இந்த காட்சிகள் மூலமா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இடைமறித்து இந்திய பாதுகாப்பு வீரர்களும் இந்திய பாதுகாப்பு கவன்ஸ்களும் சுட்டு வீழ்த்தி அது எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாதவாறு அதனை தோல்வியடைய செஞ்சிட்டு இருக்காங்க கடந்த 3 நாட்களாக. இப்படி தோல்வியடைய செய்யக்கூடிய அந்த ட்ரோன்கள் பாதுகாப்பு துறையினரால் பத்திரமாக கைப்பற்றப்பட்டு அதனை ஆள் நடமாட்டம் இல்லாத இது போன்ற இடங்களுக்கு கொண்டு சென்று என்எஸ்ஜி அதிகாரிகள் செயலிழக்க வைக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. ஜம்முல வெவ்வேறு இடங்கள்ல கைப்பற்றப்பட்டிருக்கூடிய அந்த ட்ரோன்களை தற்போது ஜம்முல இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்துல வைத்து என்எஸ்ஜி அதிகாரிகள் மிகுந்த பாதுகாப்புகளோடு அதனை செயலிழக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும்போது அந்த ட்ரோன்கள் என்பது என்எஸ்ஜி அதிகாரிகளால் வெடித்து தகர்க்க வைக்கப்பட்டிருக்கிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.